கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7:3 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே தமதான்பை கண்டடைந்தேன். தேவா சமூகத்திலே தமதான்பை கண்டடைந்தேன். தேவா சமூகத்திலே இலை பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே. இலை பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தாஞ்சம் சுகமாய் அங்கு தாங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தாஞ்சம் சுகமாய் அங்கு தாங்கிடுவேன். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்ற கனிவோ டனை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்ற கனிவோ டனை நோக்கிடுமே. மன மாற மாதர் நீரல மன வேண்டுதல் கெட்டிடம். மன மாற மாதர் நீரல மன வேண்டுதல் கெட்டிடம். எனதோலம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உமையாண்டிடுவேன். எனதோலம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உமையாண்டிடுவேன். என்னை கைவிடாதிரும் நாதா என நீந்த நேரிடேனாம். என்னை கைவிடாதிரும் நாதா என நீந்த நேரிடேனாம். உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் ஏந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் ஏந்திடுமே. உமை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெக்க அடையேன். உமை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெக்க அடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். நீங்க நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்கிறோம். முதல் வசனத்தை வாசிக்கிறான்னு. அப்பொழுது கர்த்தர் ஏசாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயா கபுஸ்கா வனாந்தரத்துறை வழியில் உள்ள மேற்கு குளத்தில் உள்ள மதிலின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய். ஃபர்ஸ்ட் எதிர்கொண்டு போய்ங்கிறது அப்படித்தான் இருக்குது. ஆனா இங்கிலீஷ் பேப்பர்ல என்ன மீட் சந்திக்க சொல்றது. சந்திக்க சொல்றதான் இருக்கு. ஆனா தமிழ்ல அந்த போயினருக்கு ஆனா இங்கிலீஷ்ல மீட். மீட்டுக்கு இது ஒரு கிரேக்க வார்த்தை எக்ஸாய்ஸ். மீட் AXIOS எக்ஸாய்ஸ். ஐ வந்து ஐ பிரஸ் பண்ணி வச்சுங்க. எக்ஸாய்ஸ் மீட். இது நான் உங்களுக்கு சொன்னேன், இது வந்து கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தை மீட்டுங்கிறது எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 26:20. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதா தேசமெங்கும் உள்ளவர்கள் பின்பு புறஜாதியத்திலும் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். மீட் சந்திக்கிறார்.
யாரை சந்திக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புறஜாதியரை சந்திக்கிறார். ஒரு மோட்டிவோட சந்திக்கிறார். நீ போய் நீ இதை செய்யணுங்கிற அதான் மீட்டுக்கு எக்ஸ்ஆஸ்ங்கிறது மீட். இதை விட இன்னும் ஒரு அருமையான ஒரு சந்திப்புடைய வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 79வது வசனம். இது பரலோகம் சந்திக்கிறது. இப்ப பவுல் ஒரு மனிதன், அவன் ஒரு யூதன், புறஜாதியை போய் சந்திக்கிறார். ஆனா அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 79வது வசனம், தம்முடைய கால்கள் சமாதானத்தின் வழியிலே நடக்கவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. உன்னதத்திலிருந்து வரைய அருணோதயம். இந்த அருணோதயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஏர்லி மார்னிங் டியூப் லைட் அப்படிங்கிற ஏர்லி மார்னிங். அது காலையில் ஒரு லைட் வரும்பொழுது இருள் எங்க போச்சுன்னு தெரியாது. இந்த சாமக்காரர்கள் இருப்பாங்க, நைட் வாட்ச்மேன், அவங்க அதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. எப்ப வெளிச்சம் வருது நாங்க எங்க வீட்டுக்கு போகலாம். இது அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. சரி, லூக்கா 23வது அதிகாரம் 41வது ஜட்ஜ்மெண்ட் 23:41. இங்க சந்திக்கிறது என்னன்னா ஜட்ஜ்மெண்ட் சந்திக்கிறது. ஒரு சிலுவையில் ஒரு கல்லன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். நாமும் நியாயப்படி தப்பிக்கிறோம். நாம் தப்பு விஷயத்திற்காக பலன் அடைகிறோம். இவரோ தகாதவருடைய நடக்கல் என்று அவரை கடிந்து விடும். இது என்ன சந்திக்கிறதுனா ஜட்ஜ்மெண்ட் சந்திக்கிறது. சரி, இந்த மீட்டுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. அது ஹைகானோஸ். ஹைகானோஸ் இது என்ன நம்ம அதை பார்ப்போம். ஹைகானோஸ் பி போட்டிருக்க பாருங்க. அக்சாஸ் ஃபர்ஸ்ட் HIKANOS ஹைகானோஸ். ஹைகானோஸ் இது இரண்டாவது மீட்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். இந்த மீட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 25வது வசனம். 15:25. சரி, 25 கிடையாது, தப்பா இல்லையா? 6வது வசனம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே தரிசனமானவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சந்திக்கிறார். இது ஒரு சுப்பீரியரான சந்திப்பு. இது செலக்டட் பீப்புளுக்கு கொடுக்கிறது. அருணோதயம் எல்லாருக்கும், ஸ்பெஷல் லிமிட்டட் பீப்புளுக்கு. இங்க நம்ம ஒரு வித்தியாசமான வார்த்தையை பார்க்கிறோம். ஹைகானோஸ் ஃபிட்டா இருக்கிற ஒரு சிலர் தான். நம்முடைய ஆண்டவர் நினைத்திருந்தால் ஏரோதுக்கு போய் தரிசனம் கொடுத்துருக்கலாம். முடியுமா? முடியாத. பிரதான ஆசிரியருக்கு கொடுக்கலாம். அவங்க அப்படியே அமைக்கிருப்பாங்க. ஆனா இங்க பவுல் சவுலா இருக்கும்போது அவரை சந்திக்கிறார். ஹைகானோஸ். சரி, இரண்டாவது ஒரு விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இரண்டாவது கலாஸ். கலோஸ்ங்கிறதுக்கு குட் சி போட்டு கலாஸ். KALOS கலாஸ். கலாஸ்ங்கிறது என்ன அப்படின்னா குட். குட் கலாஸ்ங்கிற வார்த்தை அடிக்கடி வருது. கிரேக்க வார்த்தை கெலோஸ்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு 15வது அதிகாரம் 25. 15:25. அவன் ஒரு புறஜாதியார் பெண் ஆண்டவரை சந்திக்கிறார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெகுலர் மீட்டிங் கிடையாது. இது என்னன்னா நல்ல ஒரு சந்திப்பு. கலாஸ் குட். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அர்ப்பணி. மத்தேயு இதை இப்படி எழுதியிருக்கிறாரு. ஆனா மார்க்கு 7வது அதிகாரம் 25வது வசனம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதுக்குள்ள போகுது. 7:24 உங்களுக்கு வாசிக்கிறது. மத்தேயு அதே சேம் தான். அதே
கலாஸ் தான் வாசிக்கிட்டார். பின்பு அவர் எழுந்து, ஆண்டவராகிய இயேசு எழுந்து அவ்விடத்தை விட்டு எருசலேமை விட்டு புறப்பட்டு தீரு தேசத்தான் பட்டணங்களிலே எல்கையில் உள்ள ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து. இந்த ஒரு வீடுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அறிமுகம் உள்ள ஒரு வீடு, நோன் பிளேஸ். சரி, பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பி, அவருக்கு அந்த வீட்டில் கொஞ்சம் தனியா சீசர்களிடம் அந்த வீட்டு சொந்தக்காரங்களும் இருக்க ஆசை. இது இவருடைய பிளான். ஆனா ஒரு நல்ல ஒரு சந்திப்பு நடக்க போகிறது. சொல்றது புரியுது அவங்களுக்கு? அந்த இயேசு கிறிஸ்து ஒரு அம்மா ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த வீட்டில் அவர் இருக்காரு. யார் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. விரும்பியும் அவர் மறைந்திருக்க கூடாது போயிட்டு இப்பதான் ஒரு என்ட்ரியை பார்க்கிறோம். இந்த என்ட்ரியை தான் நம்ம பார்க்கிறோம். கலாஸ், அந்த ஸ்திரியை அவர் பார்த்து பாதங்களை விழுகிறார். இது ஒரு சந்திப்பு, இது கலாஸ். சரி, இன்னொரு சந்திப்பை நம்ம பார்த்து இந்த காரியத்தை பார்க்கணும். இது எத்திலாஸ், எத்தட்டாஸ், எத்தட்டாஸ் டி போட்டு பாருங்க. EUTHETOS, எத்திட்டோஸ். தனியா எழுதிருக்கேன், உங்களுக்கு புரியுற கண்டு. எத்தியோட்டோஸ். இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எத்தியோட்டோஸ் அப்படின்னா வெல் பிளேஸ்ட், அருமையாக அமைக்கப்பட்ட ஒரு இடத்தை தான் எத்திட்டோஸ் அப்படிங்கிறார். எபிரேயர் 6வது அதிகாரம் 7வது வசனம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் பிளேஸ்ட்னா இது மாறாது. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் திறந்து சீஷர்களை சந்திக்கிறார். அது ஒரு காரியம் முடிஞ்சிருச்சு, அது திரும்ப நடக்காது. ஒரு அசுத்தாவை பிடிச்ச ஒரு பெண்ணுடைய அம்மா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாரு. அது ஒரு நல்ல சந்திப்பு நான் காமிச்சேன். ஆனா இது ரொட்டீனா நடக்கிற ஒரு சந்திப்பு, நல்ல சந்திப்பு. இது இல்லைன்னா எல்லாம் போச்சு. இதே இது நல்ல சந்திப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எபிரேயர் 6வது அதிகாரம் 7வது வசனம் எப்படி, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மலை, தன்மேல் அடிக்கடி சந்திக்கிற மலை. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். எத்திட்டோஸ், வெல் பிளேஸ்ட். இது ஒரு காரியம். இந்த எத்திட்டோஸ இன்னொரு ஆங்கிள் இந்த ஆத்தர் எழுதியிருக்காரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு நல்ல சந்திப்பு. இந்த சந்திப்பு எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இல்ல, உள்ள நடக்குது. அது உள்ள எப்படி நடக்கும் இருக்கு, வசனம் இருக்கு. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். இது ஒரு சந்திப்பு தாங்க. ஆனா அந்த சந்திப்பு இருதயத்திற்குள்ள இருக்கு. 1 பிலிப்பியர் 1:7 நான் வாசிக்கிறேன். நல்ல சந்திப்பு. என் கட்டுக்களிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லியும் அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அழைக்கப்பட்ட கிருபையிலே பங்கு. உங்களை என் இருதயத்திலே தரித்துக் கொண்டிருக்க. இந்த சந்திப்பு உள்ள இருக்கு, இருதயத்திற்குள்ள இருக்கு. இப்ப இங்க ஒரு சிலரை என்னால பார்க்க முடியல. ஒரு சிலர் இங்க பிஸியா இருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா வரத கட் பண்ண அவர் ஒருத்தருக்காரு. எனக்கு அவரை குறித்து கவலை இருக்கும். முந்தி அவரு ஏன் இருதயத்துக்குள்ள இருக்காரு, ஆனா அவர் இருதயத்துக்குள்ள நான் இல்ல, இந்த பிரேயர் கிடையாது. அதனால அவர் இருதயத்திலிருந்து என்னை தூக்கி போட்டுட்டார். காரணம் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஒரு காலத்துல அப்படி ஒரு வயராக்கியமா இருப்பாரு. இனத்தை கேட்பாரு, நான் எப்பொழுதும் உங்களை சந்திக்க தக்க கண்மலையா இருப்பீர்களா அப்படின்லாம் கேட்பாரு. நான் எஸ் சொன்னேன். இப்ப ஆரக்கான இது இருதயத்திற்குள்ள இருக்குது. சரி, இதுல இன்னொரு கருத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சந்திப்பு, ஆனா குட் பை சந்திப்பு. அதுக்கு குட் பை சந்திப்பு காட்டுறோம். குட் பை சந்திப்பு என்ன கேட்டீங்கன்னா, 2 பேதுரு சொல்கிறாரு. 1வது அதிகாரம் 13வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரமாக. கூடாரத்தை விட்டு பர்வத்துக்கு போகிறார். அது நல்ல சந்திப்பு, குட் பிளேஸ். சரி, இவ்வளவு பார்த்தாச்சு. இப்ப அடுத்து முடிவுங்கிற ஒரு வார்த்தையை பார்த்து இந்த செய்தியை நம்ம முடிக்க இருக்கிறோம். முடிவு 7வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா
அப்பொழுது கர்த்தர் ஏசாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசோப்போக்காகிய வனாந்தரத்தில் உள்ள மேற்கு கடைசி மட்டும் முடிவு தான் மதகின் கடைசி எபீஸ். இதுவும் கிரேக்க வார்த்தை, ஸ்பெல்லிங் போட்டுக்கோங்க. EPES எபீஸ். ஐப்பட்டான எபீஸ் வேற. ஈபீஸ் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிவு. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 4வது வசனம். 30:4. வானத்திற்கு ஏறியவர் யார்? அது முடிவு. அதுக்கு மேல ஒருத்தர் கிடையாது. காற்றை தமது கைப்பிடியிலே அடைக்கியவர் யார்? முடிவு. பூமியின் எல்கை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? பூமியின் எல்கை முடிவு. அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனின் நாமம் என்ன? அதை அறிவியாயம். இது எண்ட், முடிவு. உபாகமம் 33வது அதிகாரம் 17வது. 33:17. அவன் அலங்காரம், அவன் தலையீற்றும் காலை அலங்காரம் போல இருக்கும். அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகள் போல இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாக தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும், கடையாந்தரம் பூமி லாஸ்ட் வர. பவரான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். சரி, ஒரு வசனத்தை வாசிட்டு நம்ம இதை முடிக்க போகிறோம். சங்கீதம் 2வது அதிகாரம். இது ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்குது. இந்த ஒரு வசனம் மட்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கு, மற்ற கொஞ்சம் கருகளா இருக்கு. சங்கீதம் 2வது அதிகாரம் 8வது வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜனங்களை உமக்கு பூமியின் எல்கையில உமக்கு சொல்லும். பூமியின் எல்கையில முடிவு. சரி, இப்ப நம்ம இதான் ஈபீஸ் பார்த்தாச்சு. லாங்குவேஜ் பார்த்துக்க, வசனத்துக்குள்ள போயிட்டு. சரி, கோ ஃபோர்த் அப்படிங்கிறார். உன்னை போக சொல்லுகிறார். போக சொல்றதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோ ஃபோர்த் அதற்கு யாத்ராகமம் 7வது அதிகாரம் 19வது வசனம். யாத்ராகமம் 7:15. அதிகாலமே நீ பார்வோனிடத்துக்கு போ. இது ஒரு சந்திப்பு, என்கவுண்டர் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதிகாலமே ஒருத்தர் மோசேக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், நீ போ. அது போலதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறின அவன் கோலை கையிலே பிடித்துக் கொண்டு அவனை நோக்கி போனா, அதுக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்கும். நம்ம மக்கள் போறதுன்னா எதுக்கு போறாங்கன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் ரொம்ப தெளிவாக நீ போக வேண்டிய நோக்கத்தை சொல்லுகிறார். யாத்ராகமம் 7வது அதிகாரம் 16வது வசனம். வனாந்தரத்திலே எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும். சரி, இதுதான் போக சொல்றது ஒரு நோக்கம். எசேக்கியேல் 2வது அதிகாரம் 4வது 2:4. ஆண்டவர் போங்கிறார். யார் இடத்துல போங்கிறது அவங்க ஒரு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறாரு. ஆனா உண்மையான டிஸ்கிரிப்ஷன் நமக்கெல்லாம் பயமா இருக்கும். போ, யாரை சந்திக்க போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயம் உள்ள புத்திரர், அவர்களாக நான் உன்னை அனுப்புகிறேன் கர்த்தராகிய ஆண்டவர். ஆனா அந்த போறதுக்கு இவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணுங்கிறதுக்காண்டி முதல் அதிகாரத்துல ஒரு பரலோக தரிசனத்தை கட்டுறாரு, சொகுசாரத்தை கட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துட்ட, இது நீ போ, நீ தைரியத்தோடு உன்னால போக முடியும் சொல்லி எரேமியாட்ட ஒரு சொல்றாரு. எரேமியா 22வது அதிகாரம் 22:1. கர்த்தர் சொல்கிறது, நீ யூதா ராஜாவின் அரண்மனைக்கு போய் அங்க சொல்ல வேண்டியது என்ன சொல்லணும்ங்கிற மேட்டரை ஆண்டவர் தெளிவா சொல்லணும். ஆனா அதை சொல்லணும். தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற யூதாவின் ராஜாவே,
தாவீதின் சிங்காசனம்னு எவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக நீ உட்கார்ந்து இருக்கிற பொசிஷனை பத்தி நான் உனக்கு சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீரும் உங்களுடைய ஊழியக்காரரும் இந்த வாசலில் பிரவேசிக்கிற உங்களுடைய ஜனமும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். சரி, மேட்டர் சொல்றாரு, இது போய் சொல்ல வேண்டியது. சரி, இப்போ ஒரு வார்த்தை நான் சொல்ல போகிறேன். இது கொஞ்சம் சிக்கலான வார்த்தை, அதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதுக்காக நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கோம். பாருங்க, தமிழ்ல இருக்கு, அதை நான் இங்கிலீஷ்ல சொல்ல போறேன். 7வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். உன் மகன் சேயார் யாசூப், ஆசூப் இங்கிலீஷ்ல சொல்றேன், அது ரொம்ப அருமையா இருக்கு. ஷரியா, ஷரியா, ஷஹரியா, SHEARIA. ஷரியா. ஷரியா உங்களுக்கு எழுதி காமிச்சிருந்தேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா பாப்போமா? SHUB, சூப். சூப்பு தான் யார்? ஷரியா சூப். SHEARIA, ஷரியா சூப். SHUB, சூப். கிளியரா தெரியுது அவங்களுக்கு? ஷரியா சூப், SHEARIA, ஷரியா சூப், SHUB, சூப். சரி, இது நோக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுப்பாங்க. 6வது அதிகாரம் 13வது வசனத்துல ஒரு ரெமனன்ட், ஒரு சின்ன கூட்டத்தாரத்தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அதைத்தான் அடுத்து இதை நீங்க இன்னும் ஆழமா புரிந்து கொள்றதுக்கு ஏசாயா 10வது அதிகாரம் 20வது வசனம், 10:20. அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியா இருப்பவர்களும் யாக்கோபின் வம்சத்திலே தப்பி இருக்கிறவர்களும் பின் ஒருவனும் போதும் தங்களை அடித்தனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே இந்த கூட்டத்தாருக்கு ஒரு பையன் அனுப்புறார். இத சொல்றதுக்கு என் பையன், என் குமாரன் அடையாளமாக இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக நான் அனுப்பியிருக்கிறேன். இது எதன் அடிப்படை நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். அந்த அடிப்படையில் இதை அனுப்புறார். ஏசாயா 55வது அதிகாரம் 7வது வசனம், 55:7. இது ஒரு ரெமனன்ட் இருக்காங்க, அவங்கள ஆண்டவர் மன்னிக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவையும் விட்டு கர்த்தரிடத்தில் திருப்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு. இந்த மன்னிக்கிற தேவன் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார், உங்களை பரிசுத்தமாக்கிறார், வித்த ரெமனண்டாக வைத்திருக்கிறார். இவர்களைத்தான் பவுல் ரோமர் 9வது அதிகாரம் 27வது வசனத்துல இவங்களை பொறுத்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். 9வது அதிகாரம் 27. அல்லாமலும் இஸ்ரேல் புத்தருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலாக இருந்தும், அவ்வளவு இருந்துச்சு, இல்ல நான் சொல்லல, அப்படிதான் பெருக்கினார். மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் இருக்கு, ஒரு ரெமனன்ட் சர்டிபிகேட். இந்த கூட்டத்தை தான் நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த கூட்டத்துக்காகத்தான் போகிறார். இத இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு,
நான் இங்கிலீஷ்ல அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். ஏசாயா 7வது அதிகாரம் 3வது வசனத்துல எண்ட்னு சொல்லி முடிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ட் எப்படி இருக்குங்க, the end of the conduct of the upper pool, conduct of the upper, அந்த அப்பர் பொருளே கடைசியில போய் இதை சொல்லுகிறார். இது என்ன, ஏன் இதுக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏசாயா 36வது அதிகாரம் 2வது. பொழுது அசிரியா ராஜா லாக்கீஸோடு ரப்பாக்கை பெரிய சேனையோடும் எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பினான். அவன் வந்து வான்னார் துறையின் வழியாக உள்ள மேல் குளத்தின் சாளகத்திலே வந்துட்டு, அதாவது அங்க சொன்னது நடக்குது. அந்த சொல்றாரு, நீ எங்க போனா அங்க எதிரி நின்றுகிட்டு இருப்பான். அதாவது இங்க இடத்துல ஸ்பெசிபிக்காக முடிவு, அந்த முடிவுக்கு இன்னொரு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எதிரியை முடிக்க போயிருக்கான். அவன் என்னெல்லாம் பேசினான்னு சொல்லி நீங்க வாசிக்கலாம் 36வது அதிகாரத்துல. எல்லாத்துக்கும் முடிவு எண்ட். நீ இந்த சந்திக்கிற அந்த போலுடைய எண்ட்ல சந்திக்கிற யார சந்திப்ப, அவனுடைய முடிவு வந்துருச்சு. ஆச்சரியமா இருக்கு. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 17வது. ஆகிலும் அசிரியா ராஜா லாக்கீஸிலிருந்து தார்த்தானையும் ரப்சேக்கையும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியால் ராஜாவிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமில் வந்து வான்னார் துறையின் வழியாக மேல் குளத்தில் உள்ள சாலக தண்ணீர்கள் நின்று நிக்கிறாங்க. அவங்கள ஆண்டவர் முடிக்க போகிறார். ஏண்ட் இதுக்கப்புறம் அவங்க ஒரு தூதன் வர்றான், எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவான். 17 வாசிச்சேன். 13 வாசிப்போம். யூதா ராஜாவாகிய எசேக்கியேல் 14வது வருஷத்திலே அசேயா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டத்தையும் விரோதம் வந்து அவளை பிடித்தான். அவளை பிடிச்ச உடனே அவனுக்கு ஒரு பெருமை வந்துச்சு, என்னால எல்லாத்தையும் பிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் முடிச்சுட்டு வராங்க. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 20வது வசனம். 2 ராஜாக்கள் 20 ஒரு சுத்தமான தமிழ் வார்த்தை இருக்கு. அதுக்கு நான் என்னென்ன கான்செப்ட் முடிக்க போறேன். சுத்தமான தமிழ் வார்த்தை என்ன நீங்க கேட்டீங்கன்னா, எசேக்கியாவுடைய மற்ற வார்த்தகங்கள் எல்லாம் எல்லா வல்லமையும் அவன் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினாலே தண்ணீரை நகரத்துக்கு வரும். சாலகத்தை ரொம்ப 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 பழைய தமிழ் வார்த்தை. இது என்னன்னா ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிற தண்ணி. குளத்துல இருக்கிற தண்ணி குடிக்க முடியாது. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு பைப் லைன் போட்டு அதை கொண்டு வருகிறார். இது அவர் செய்த ஒரு பவரான ஒரு வார்த்தை. இன்னைக்கும் அந்த அகல் ஆராய்ச்சியில அவங்க அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு 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 நீளமான பைப் மாதிரி இருக்கு. 2 பைப்பை ஒன்று மேல ஒன்று வச்சாச்சுன்னா ஒரு டியூபா மாதிரி இருக்கும். அவங்களுடைய டெக்னிக். அந்த காலத்துல பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது. அதனாலதான் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினது. சாலகம்னா வாட்டர் இன்டு த சிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர். எப்படி பிடிக்குமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. 1 verse at a time, ஒரு நாள் ஒரு வார்த்தை, அதோடு கூட அன்றைய முடியையும் நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் பாராட்டும் நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.